அதுக்கப்புறம் சொன்னார், சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை, சீர் அப்படின்னா பெருமைன்னு பொருள். சீரார் பெருமை நிறைந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தேவன் ஆக நம்முடைய தலைவன். எனவே சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. அவன்லாம் எல்லோருக்கும் தலைவன், உனக்கும் தலைவன், எனக்கும் தலைவன். அதனால நம் தேவனடி போற்றி என்று குறித்திருக்கிறார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அவன் தருகிற இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆராத இன்பம். அப்படின்னா என்ன பொருள்? ஆராத இன்பம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஆறுதல் என்றால் நிறைதல் என்று பொருள். நமக்கு உலகியல்ல நமக்கு ஒரு நுகர்ச்சி என்பதுக்கு ஐம்பொறி வாயிலாகத்தான் நமக்கு நுகர்ச்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நுகர்கிற நுகர்ச்சிகள் ஒரு கட்டத்தில் நம்மளால போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அது ஐம்பொறி வழியாக மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 பொறி. இந்த பொறி வழியாக அறிந்து அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு புலன் இன்பம் என்று பெயர். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 வழியா, இந்த 5 கருவி வழியாக பெறுகிற இன்பம் ஒரு கட்டத்துல போதும் என்கிற சலிப்பை தரும். எப்ப தரும்? நீங்க நுகர்கிற பொருள் மிகுதியாக நுகர்வீர்களானால் ஒரு கட்டத்தில் சலிப்பை கொடுத்து விடும். நீங்க அளவா எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த பொருள் மேல நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அளவு கடந்த அந்த பொருள் அதிகமா நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த பொருள் எனக்கு போதும் என்று வெளியே வந்துடும். நீங்க உங்க அனுபவத்துல அவரவருக்கு சிலவற்றை அனுபவத்துல தெரிந்திருக்கலாம், நீங்க உங்க போக்கிலே விட்டு விடலாம். எனவே எந்த ஒரு நுகர்ச்சியை மிகுதியாக நாம நுகர்ந்திருக்கிறோமோ, நான் இன்னைக்கு என்ன கேட்டா சொல்லுவேன், ஒரு காலத்துல நான் எத்தனை போண்டா சாப்பிடுவேன் தெரியுமா? ஏன் இப்படி சட்டியில போட்டு இப்படி வச்சா அப்புறம் சுட சுட காணாம போயிடுமியா? இன்னைக்கு கொண்டாந்து வச்சா தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க எடுத்து, ஏங்க போதுங்க, எல்லாம் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டாச்சு, இப்ப போண்டா பார்த்தா ஆசையாத்தான் இருக்குது, வேண்டாம் வேண்டாம் சிவசிவா நமக்கு வேண்டாமையா, ஒன்னே ஒன்று வேண்டாம்னா உடையா ஆலை. இப்ப நான் நேத்து தான் அத்தனை சாப்பிட்டேன், இன்னைக்கு யாரும் சொல்லல, ஏன் சொல்லிருந்தா நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பேன், நானா முடிவு பண்ணி இப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன். ஏன்? அந்த பொருள் நுகர்ச்சி என்னை வெளியே கொண்டு வந்துருச்சு. ஏன்? என்ன காரணமா இருக்கும்? இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் சும்மா உங்களுக்கு புரிந்துக்கிறதுக்காக சொல்றேன். நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ள என் உயிர் என்ற பொருள் இன்னென்ன பொருளை இவ்வளவு கிலோகிராம் நுகர்ச்சிக்கு நான் எடுத்துக்கொள்ளணும் விதிக்கப்பட்டு இருக்கிறது. அது நமக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தெரியக்கூடியதல்ல. சரி, அப்படி நான் விதிக்கப்பட்ட ஒன்றை நான் நுகரும் போது சீக்கிரம் நுகர்ந்துட்டுனா என்ன ஆகும்? எனக்கு விதிக்கப்பட்டு 0 ஆயிடும், நான் வெளியே வந்துடுவேன். நமக்கு தெரியுற மாதிரியே சொல்லுவோம். எதையாவது ஒன்று சொல்லுவதை விட அசைவ உணவுன்னே வச்சுக்குமே, ரொம்ப பிடிச்சமான உணவு நமக்கு, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புரட்டாசி அந்த வேலையெல்லாம் ஆகாது, எல்லா நாளும் சாப்பிடுவேன், எப்போ வேணாலும் சாப்பிடுவேன். அப்படி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம். இன்னைக்கு ஒரு கட்டத்தில் அந்த பொருளை விட்டு வந்தாச்சு. அது பக்தியில் விட்டு இருக்கலாம், இல்லைங்க காசிக்கு போனேன் எதையாவது விட சொன்னாங்க அதனால விட்டுட்டேன்னு விட்டு இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் சொன்னாருங்க இனிமேல் சாப்பிட்டீங்கன்னா கிளம்பிடுவேன்னாங்க அதனால விட்டுட்டேன். இப்ப விடுவதற்கு ஒரு தூளமான ஒரு காரணத்தை காட்டணும், அது வெளியில தெரிகிற காரணம். ஆனா உண்மை காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு விதிக்கப்பட்ட அளவு நான் நுகர்ந்துட்டேன், ஸோ எனக்கு இத்தனை கிலோ எனக்கு நுகர்ச்சி முடிஞ்சு போச்சு, 0ல நிக்குது, எனவே இப்ப எனக்கு வேண்டாங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இப்ப நான் அது எனக்கு இப்படித்தான் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ப மாட்டேன், நான் யாரையும் ஏத்துக்க மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா அதுதான் உண்மை. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது, நீங்களே இருக்கிறீங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட பையன்கிட்டயோ வீட்டுக்கார்ட்டையோ சொல்றீங்க, போதுங்க சாப்பிட்டாங்க, இனிமேலும் சாப்பிட்டு என்ன பண்றீங்கன்னா, அது நான் எனக்கு வேணும் செஞ்சு கொடுப்பியா இல்லையா பாரு. நீங்க என்ன பண்ணணும்? அவர் 100 கிராம் கேட்டால் 200 கிராம் வைங்க, ஏன் சீக்கிரம் விட்டுருவார்னு அர்த்தம். ஏன்? அவருக்கு எத்தனை கிலோ தேவையோ அது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சா விட்டுட்டு வெளியே வந்து ஆகணும் இல்ல. சீக்கிரம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய சாப்பிட சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுவாரு.
இதெல்லாம் நடக்குமாயா? நிச்சயமாக நடக்கும், மறந்துடாதீங்க. இது நீங்க அனுபவத்துல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இது நான் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கடந்து போவதுக்கா சொல்லலைங்க. ஒரு பொருளினுடைய நுகர்ச்சி என்பது நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அளவு தான் நம்மால நுகர முடியும். அதுக்கு மேல நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நுகர முடியாது. அப்ப அந்த நுட்பத்தை அங்க பார்க்கிறோம். அப்ப உலக பொருள் எல்லாமே நுகர நுகர ஒரு சலிப்பை தரும். அது மாதிரி இப்ப இறைவனை நுகர்ந்தோம்னா சலிப்பு வருமா அப்படின்னு கேட்டா, சலிப்பு வரக்கூடாது, வராது. அப்படி வந்தா அது இறை அல்ல. இறை அனுபவம் என்பது அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் 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 என்று வளர்ந்துகிட்டே போகணும். நான் கடந்த காலங்களில் 5 நிமிடம் அப்படியே வீட்டில் வருவேன், குளிச்சுட்டு வருவேன், சாமிகிட்ட நிற்பேன், ஒரு விளக்கேற்றி வைப்பேன், ஒரு கண்ணை மூடி 5 நிமிஷம் நிற்பேன். எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு பாட்டை பாடி நிற்பேன். சரி, இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் காச்சு, இன்னும் அதே 5 நிமிஷத்துலேயே நின்றுச்சுன்னா நான் வளரலன்னு அர்த்தம். ஏன்? நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணீங்க, 1 கோடி ரூபா லாபம் வந்துச்சு, இன்னைக்கு அதே 1 கோடி தான் வருதுன்னு அர்த்தம். தொழில் ஒழுங்காக பண்ணலன்னு அர்த்தம். ஏன்? பெருகி இருக்கணுமா இல்லையா? ஆம். அப்படி உலகியல்ல நீங்க பொருளை ஈட்டுகிற உங்களுக்கு ஒரு அதனுடைய தொழில் அடுத்தடுத்த ஒரு பர்சன்டேஜ்ல வளர்ந்து வளர்ந்து போனா தானே அதுக்கு பேர் வளர்ச்சி. அது மாதிரி நான் நேற்று ஒரு பாட்டு எனக்கு தெரியும் திருவாசகத்துல, இன்னைக்கு 2 பாட்டு தெரிஞ்சிருந்தா தான் நான் வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். அதே ஒரே பாட்டு தாங்க நிக்கிறேன் அப்படின்னா நீ இன்னும் வளரலன்னு அர்த்தம். சிவபுராணத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? வளர்ச்சியை நோக்கி நாம அறிவு நகரலன்னு அர்த்தம். அப்ப என்ன குறிப்புன்னு கேட்டா, இறைவனை நோக்கிய பயணத்தில் அது நுகர நுகர இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற எண்ணத்தை அது கொடுக்கும். உலகத்தில் இருக்கிற நுகர்ச்சிகள் போதும் போதும்னு கொடுக்கும். எனவே 2க்கு உரிய குறிப்பு இதுதான். உலகியல் அனுபவம் நம்மை ஒரு கட்டத்தில் வெளியே கொண்டு வந்துடும். அருள் அனுபவம் நம்மளை ஆழமான அனுபவத்தை அழுத்திடும். நீங்க திரும்பி வர முடியாத அளவுக்கு வச்சு அழுத்தி விட்டுடும். அதுதான் 2க்குள்ள வேறுபாடு. எனவே இறைவன் அருள் காரணமாக பெறுகிற இன்பம் இன்னும் 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 என்பதனால ஆறாத இன்பம் அருளும் மலை. அது எப்படிப்பட்டது? மலையா நிக்குது. எது? கைலாய மலை போல மலையா நிக்குது. அது தருகிற இன்பம் எப்படிப்பட்டது? நிறைவை தராத இன்பம். நிறைவை தராத இன்பம். ஏன் அங்க நிறைவு தரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, நிறைவு வந்துச்சு அவங்க அறிவு போதும்னு நினைச்சிடும். அதனாலதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இரவாதது அந்த அன்பு. ஏன்? அப்பவே இன்னும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிற எண்ணத்தை அது கொடுக்கும். எனவே இரவாத இன்ப அன்பு வேண்டி அப்படின்னார். இது அவ்வை பிராட்டியர் வேற வகையா சொன்னாங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவை அகவல் எடுத்து படிச்சு பாருங்க, அவங்களும் இந்த இன்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இன்பம்? அங்கேயும் ஆறாத இன்பம் என்ற பொருள் அங்கேயும் குறிக்கப்பெறுவதை நீங்க பார்க்கலாம். எனவே பெருமக்கள் எல்லோருமே இந்த ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. இறைவனால் பெறப்பெறுகிற இன்பம் நிறைவு என்ற நோக்கி ஒருபோதும் வராது. ஏன்? அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற எண்ணத்தை தான் தரும். அதனால இறைவன் தருகிற இன்பம் ஆறாத இன்பம். அப்ப மேலும் மேலும் வேண்டும் என்ற எண்ணத்தை தருகிற இன்பத்தை தருகிற இறைவன் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று நமக்கு அருள் செய்திருக்கிறார். இதுவரை நமக்கு 6 முறை வெல்க வாழ்க என்றும் 5 முறை வெல்க என்றும் 8 முறை போற்றி என்றும் குறித்திருக்கிறார். இந்த குறிப்பு மணிவாசக பெருமானிடத்துல இயல்பாக வெளிப்பட்டது. அவர் ஒன்றும் உலகியல் கவிஞர்கள் போல நான் ஒரு 6 முறை வாழ்க சொல்லலாம், 5 முறை வெல்க சொல்லலாம், 8 முறை போற்றி அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டு வைத்து கொண்டு சொன்னவர் அல்ல. இறைவனை நினைந்தாரு, அழுதாரு, அப்படியே மடைதேற வெள்ளம் போல பாட்டு விழுந்துச்சு. அவ்வளவுதான் அவங்களுக்கு பாட்டு. அவங்க பாடியதெல்லாம் அருளை திளைத்து பாடியது. நாம நினைப்பது போல செய்யுள் ஓலைச்சொல் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதணும், இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம், அச்சவ பதிவு பாடுவோமா, சரி எழுதி வச்சுட்டு
எழுதி எழுதி பார்த்து கிழிச்சு திருப்பி எழுதி அப்படிலாம் பாடப்பட்ட பாடல்கள் நம் பெருமக்கள் பாடிய பாடல்கள் அல்ல. அவங்க இறைவனை சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க இறைவன் உணர்த்துவான் பாடுன்னு, அப்போ பாட்டு வந்து விழும், அப்படியே எழுதிடுவான், வேலை முடிஞ்சிச்சு. இப்படித்தான் நம் பெருமக்கள் அனைவருமே இறைவன் மீது பாடலை தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் மாணிக்கவாசக பெருந்தகை இவ்வாறு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க வெல்க போற்றி, இதில் ஒரு சின்ன குறிப்பு. இதெல்லாம் யாரு சொன்னா? நம்மளை போல பின்வந்தவர்கள் திருவாசகத்தை அணுகும் போது சொன்ன குறிப்பு. திருவாசகத்துல எத்துணை பாடல்கள் கேட்டா 658 பாடல். சில குறிப்புகள்ல 656 பாடல் என்று சில பேர் குறித்திருக்கிறாங்க. அது ரொம்ப மிக குறைவு. சில குறிப்புகள்ல 2 பாடல் மிகைப்பாடல் என்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான சான்றோர்கள் 658 என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப திருவாசக பாடலுடைய எண்ணிக்கை 658. எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? 6, 5, 8, 652 பாட்டு. எளிமையா மனசுல வச்சுக்கலாம். 6 முறை வாழ்க, 5 முறை வெல்க, 8 முறை போற்றி, திருவாசகம் 658 பாடல் அப்படிங்கிறத இயல்பாக எளிமையாக மனதில் வை. இதெல்லாம் குறிப்பு. மாணிக்கவாசர் அந்த பொருளை சொல்லலை என்பதை நினைவில் கொள்ளணும். அவர் அப்படிலாம் நினைச்சிடலாம் பாடலை அப்படிங்கிறத நீங்க நினைவில் கொள்ளணும். உரை சொல்ல வந்த பெருமக்கள் தான் பின்னால இந்த மாதிரி ஒரு குறிப்புகளை அவங்கெல்லாம் இப்படி பாடியிருக்கிறாரு. ஏன் இப்படி பாடியிருப்பார், இதனால பாடியிருப்பார், அதனால அப்படின்னு பலவாறு சொல்வது. இதை இன்னும் விரிவா சொல்பவர்கள் உண்டு. எப்படி அப்படின்னா, குற்றம் என்றால் 6 வகையான குற்றம்னு சொல்லுவாங்க. புலன் என்று சொன்னா 5 முறை சொல்லுவது, 5 புலன். 6 குற்றத்தை கடிந்து 5 புலன்களை வென்று ஈசனுடைய திருவடியை போற்று. ஏன் அவன் 8 குணம் உடையனதான், எனவே 8 போற்றி. இது நீங்க இப்படி வைத்து நீங்க எவ்வளவு வேணா விரித்து சொல்லிட்டு போகலாம். 6 குற்றம், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று 6 குற்றம். அந்த 6ஐயும் வீழ்த்தணும். எனவே அதை வீழ்த்தணும்னா இறைவன் திருவடியை வாழ்க 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 என்று இறைவனை வாழ்த்தினா இந்த குற்றத்தை வீழ்த்தலாம். அப்படி வீழ்த்தும் போது நீ வெற்றி பெற முடியும். எந்த வெற்றி? 5 வெற்றி பெற முடியும். புலனை வென்று விட்டால் இறைவனை போற்ற வேண்டிதான் வேலை. வேற என்ன வேலை? எனவே 6, 5, 8 இதெல்லாம் பின்வந்தவர்கள் தங்களுடைய உரைகள்ல காட்டப்பட்ட விசேட உரைகள் அப்படின்னு நினைவுக்கணும். மாணிக்க வாசகர் அந்த நோக்கில் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்ப அந்த வகையில 6, 5, 8 ஒரு வாரம் நாம நிறைவு செய்து அடுத்த வரைக்கும் போகலாம்.